மார்கழி மாத வைபவத்தில் திருப்பாவை கண்ட நாம் இனிவரும் நாட்களில் திருவள்ளுவரின் குறள் கூறும் அறம் காணவிருக்கிறோம். திருப்பாவையில் பக்தி செய்து முக்தி அடைதலான உய்தலை போற்றுவது போல் திருக்குறளிலும் பக்தியும் முக்தியும் பேசப்பட்டுள்ளது. முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்தில் 10 குறள்களும் பக்தியின் முக்கியத்துவத்தை எடுத்து ஓதுவதாகவே உள்ளன. மற்ற அதிகாரங்களிலும் ஆங்காங்கே மெய்யுணர்வு இல்லையேல் பயனில்லை என்றும் பற்றுக பற்றற்றான் பற்றினை என்றும் இறைவனின் திருவடியை பற்றும்படி கூறுவதையும் காணலாம். திரு V.R. ராமச்சந்திர தீட்சிதர் என்பவர் இராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இவைகளோடு திருக்குறளின் அறத்துப்பாலையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இப்படி பொதுமறை என்று போற்றப்படும் திருக்குறளில் அறம் பல. அவற்றுள் முக்கியமான சிலவற்றை குறள் கூறும் அறமும் அது சார்ந்த கதையும் என்ற இப்பகுதியில் காணவிருக்கிறோம். மனிதனின் எண்ணங்களே மனிதனை உருவாக்குகின்றன. இது புத்தரின் வாக்கு. எண்ணம்தான் எல்லாவற்றுக்கும் ஆணிவேர். நல்ல சிந்தனைக்கு உரமான நல்ல எண்ணங்கள் நம் மனம் நம்பும்போது அங்கே அற்புதமான சக்தி பிறக்கிறது. சரியான எண்ணங்களை வளர்த்துவிட்டால், சரியானபடி சிந்திக்க துவங்கிவிட்டால் வாழ்வு நலமாக அமையும். எண்ணங்களை உள்ளே விடுங்கள். முடியும் என்ற எண்ணங்களை திரும்ப திரும்ப எண்ணுவதன் மூலம் மனதில் நம்பிக்கை பிறக்கிறது. நமது நம்பிக்கையை திரும்ப திரும்ப சிந்திக்கும்போது அது செயலாக மாறுகிறது. திரும்ப திரும்ப செய்யும் ஒரு செயல் பழக்கமாகிறது. இது ஒரு தத்துவ ஞானியின் கூற்றாகும். எண்ணங்கள் விதையானால் செயல்கள் அதன் கனியாகும். பண்படுத்தப்படாத தோட்டத்தில்தான் காளானும் எருக்கும் முளைக்கின்றன. பண்படுத்தி சரியான விதையை நட்டால் நட்டது நன்றாக முளைத்து பயனளிக்கும். நல்லெண்ணங்கள் மனதிலே வளம் பெற்று ஒரு குறிக்கோளுடன் வெளிவர வேண்டும். வெறும் ஆசை என்பது குறிக்கோளாகாது. அதிக ஈடுபாடு வேண்டும். ஆசை என்பது பாறை மீது ஓடும் தண்ணீர் போல. தண்ணீர் பாறையின் உள்ளே இறங்குவதில்லை அல்லவா? நமது ஆசைகளில் நியாயம் இருக்க வேண்டும். பிறரை பாதிக்காத விதத்திலும் இருக்க வேண்டும். உண்மையான ஈடுபாடு மற்றும் உழைப்பும் வேண்டும். இதைதான் வள்ளுவர் முயற்சி திருவனை ஆக்கும் என்றும் முயற்சி தன் மெய்விருந்த கூலி தரும் என்றும் கூறுகிறார். அதோடு ஊழையும் ஒப்பக்கம் காண்பர் உலைவு இன்றி தாழாது உஞற்றுபவர் என்கிறார். அதாவது சோம்பல் இன்றி மனம் தளராமல் இடைவிடாது முயற்சி செய்பவர்கள் தடையாக வரும் விதியை கூட ஒரு காலத்தில் வென்று விடுவார்கள், ஜெயித்து விட முடியும் என்கிறார். முயற்சி என்னும் செல்வத்தை விடாதிருக்க வேண்டும். தீமை பயக்கும் சோம்பலுக்கு அடிமையாகாமல் தூய்மையான முயற்சி உள்ளவர் எதையும் சாதிப்பர். பொதுமறை என்று போற்றப்படும் வள்ளுவம் பேசுவது இம்மாதிரியான அறமே. அறப்பாதியை இனி வரும் நாட்களில் இப்பகுதியில் கேட்க இருக்கிறோம். உலகம் ஓப்ப அறம் போதித்து உய்யும் வகை அளித்தான் தெய்வ புலவர் என்று போற்றப்படும் திருவள்ளுவர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற பாரதியாரின் போற்றுதலுக்கு உரியதானது. எல்லா பொருளும் இதன்பால் உல, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்ற ஆன்றோர் வாக்கினை மெய்ப்பிப்பது. இரவா புகழ் படைத்த இந்நூல் அனைவருக்குமான ஓர் அறநூலாகும். வள்ளுவர் கூறும் ஒரு அறத்தினையும் அதை சார்ந்த கதையையும் இனி கேட்கவிருக்கிறோம். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.